ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம என்ன தான் விதவிதமாக முறுக்கு செஞ்சாலும் எப்போவுமே உளுந்து சேர்த்து செய்கிற முறுக்குக்கு ஒரு டேஸ்ட்டே வேறு லெவலுங்க. அந்த உளுந்து சேர்த்த முறுக்கு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வாங்க, ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக எப்படின்னு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் பச்சரிசி எடுத்துக்கலாம். நான் 2 உலக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி இதை நல்லா வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைப்படி உலக்கில் 2 உலக்கு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா கழுவிட்டு இதை நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. இந்த 2 உலக்கு பச்சரிசிக்கு அரை உலக்கு உளுந்து எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பவுலில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே இதிலையே உளுந்தையும் அளந்து எடுத்துக்கோங்க. 1 உலக்குக்கு 1/4 உலக்குங்கிற ரேஷியோவில் நான் 2 உலக்குக்கு அரை உலக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்தை இப்போ நம்ம வறுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அகலமான பேனுக்கு சேர்த்து நல்லா செவக்க வறுத்துருங்க. பாருங்கள், உளுந்தை இந்த அளவுக்கு வறுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பொறுபொறுப்பு தன்மை நல்லாயிருக்கும், அந்த வாசனையும் நல்லாயிருக்கும். இதை வறுத்து நல்லா ஆற வச்சுருங்க. பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி கூட இதையும் சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம முறுக்குக்கும் சொன்னாலே நம்ம நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த அரைச்ச மாவுலேருந்து 2 பவுல் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 பவுல் எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தை நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெயை ஆட் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது. இதை கை வச்சு அந்த எண்ணெய் எல்லா சைடும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஒரேடியாக ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிருங்க. நம்ம முறுக்கு அச்சில் வச்சு புளியும் போது நமக்கு ஈஸியாக புளிய வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்கணும். இதை இந்த மாதிரி ஷேப்புக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த முறுக்கு அச்சில் உள்ள எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் நாம் இதை சேர்த்து நம்ம முறுக்கை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டி இருந்துச்சு, அதோட பேக் சைடு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு கையில் எண்ணெய் தெரிக்காது, அந்த எண்ணெயோட ஆவிலாம் நமக்கு அடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு சைடு எண்ணெயும் நல்லா ரெடியாக சூடாக இருக்குது. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கு. நம்ம ரெடி பண்ண முறுக்கு எல்லாத்தையும் ஒன்றொன்னா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு வேக வைக்கணுங்க. நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நமக்கு சீக்கிரமே செவந்து வந்துடும். நல்லா 2 சைடும் இந்த மாதிரி திருப்பி விட்டு இதோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நாம் முறுக்கை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நம்மளோட சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. முறுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நாம் வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க, நம்மளை கிறிஸ்பியான முறுக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. நான் இதே மாதிரி எல்லா பேட்சையும் போட்டு நம்ம முறுக்கை செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த உளுந்து முறுக்கு நல்ல வாசனையாக கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நமக்கு உளுந்து மட்டும் வறுத்து எடுத்துட்டால் போதும், ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், நம்ம முறுக்கு எல்லாமே சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. பார்க்கவே சூப்பராக அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய தீபாவளி ஸ்வீட்ஸ் ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.